ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்மளில் உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம். அதையே கொஞ்சம் இன்னும் எப்போதும் பண்ணுற வறுவல் மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, தோசை இதுக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது கூட நம்ம குடமிளகாயும் போட்டு செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப சத்தானதும் கூட. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நறுக்கி வச்சுருக்க குடமிளகாயை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். நான் 2 மீடியம் சைஸான குடமிளகாயை இந்த மாதிரி பீசஸில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா அதே எண்ணெயில், அதாவது அந்த குடமிளகாயை தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கரம் மசாலாக்கள் இருக்குல்ல, ட்ரை கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறமா நட்சத்திர சோம்பு, மிளகு, இதெல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிடலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பிரிஞ்சி இலை கூட சேர்த்துக்கிறலாம். இந்த நல்ல தாளிதம்னா நல்லா பொரிஞ்சு வரட்டும். தாளிதம் பொரிஞ்சதும் ஒரு 4 பச்சை மிளகாயை கீரி அது கூட சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் காரமே இருக்காது, அதனால் நான் 4 சேர்த்துருக்கேன். நல்ல காரசாரமான பச்சை மிளகாய்னா ஒரு 2 சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். அடுத்தது இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கட்டும், நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி முற்றிலும் வதங்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் இது நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் கிச்சன் கிங் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கிச்சன் கிங் மசாலா இல்லைன்னு கவலைப்படாதீங்க. அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு நான் குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துருக்கேன். குக்கரில் நீங்கள் ஒரு 2-3 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி பீசஸாக பெரிய பெரிய பீசஸாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம நறுக்கி வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த குடமிளகா, அதையும் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி வேக வச்சா போதும். ஏன்னா ஏற்கனவே நம்மளுடைய குடமிளகாயும் வெந்துருச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் தனியாகவே நம்ம வேக வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் இது வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. சிம்மில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோ ஈஸியாக இருந்தது இந்த ரெசிபி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.